நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு. 4 ஆண்டு சாதனைகளை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் கரூர் வடக்கு பகுதி கழகத்தின் சார்பில் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து எழுச்சி உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வடக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திரு கரூர் கணேசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற மாநகரத்தினுடைய துணை செயலாளர் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பாண்டியன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு கே எம் பெரியசாமி அவர்களே, ரஞ்சித்குமார் அவர்களே, சாந்தி அவர்களே, லட்சுமணன் அவர்களே, சண்முகம் அவர்களே, ஒமேகா சுப்பிரமணியம் அவர்களே, கிரிவாசன் அவர்களே, ராவணன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பு சகோதரர் திருப்பூர் சல்மான் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய திரு SP கனகராஜன் அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களே, துணை மேயர் தாரணி சரவணன் அவர்களே, மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் வெங்கமேடு சக்திவேல் அவர்களே, வடிவேல் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் சுப்பிரமணியம் அவர்களே, ராஜா அவர்களே, ஜோதிபாஸ் அவர்களே, PGS குமார் அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் வடிவேல் அரசு அவர்களே, நாகராஜன் அவர்களே, நாச்சிமுத்து அவர்களே, தங்கதுரை அவர்களே, பாலசுப்பிரமணியம் அவர்களே, சசிகுமார் அவர்களே, ராஜா அவர்களே, சண்முகம் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்கள் மாரியம்மாள் செந்தில் சரவணன் அவர்களே, பூங்கோதை அசோக்குமார் அவர்களே, ராஜேஸ்வரி வடிவேல் அவர்களே, வந்திருக்கக்கூடிய வார்டு கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அணியினுடைய அமைப்பாளர்கள் அசோக்குமார் உள்ளிட்ட அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, இறுதியிலே நன்றி உரையாற்றுகின்ற துணை செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில் சரவணன் உள்ளிட்ட மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இது மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டமாக இந்த வடக்கு பகுதி கழகத்தினுடைய கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பிற்குரிய திரு கரூர் கணேசன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், வட்டக்கழகத்தினுடைய அனைத்து செயலாளர்கள், வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் PLA to PLC வரை அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாவட்ட கழகத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறப்பான கூட்டமாக இந்த பகுதி கழகத்தினுடைய கூட்டம் அமைந்திருக்கின்றன. ஒரு அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் 1244 பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கி நம்முடைய மாவட்டத்தில் 5 நாட்களில் 29 இடங்களில் 4 ஆண்டு சாதனைகளை எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடங்கி இன்று 5ஆம் நாட்களாக மிக சிறப்பாக அனைத்து பகுதிகளிலும் சாதனை விளக்க கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படி நாம் 4 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை இந்த 1 மணி நேரத்தில் நாம் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா என்று சொன்னால் முடியாது. ஒரு நாள் போதாது என்ற அளவிற்கு 4 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இன்று நாட்டு மக்கள் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசு அடித்தட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்களை செய்கிறது என்பதை மக்கள் பார்த்து உணர்ந்து அதன் மூலம் பயன்பெற்று அதற்கான நிதிகளை வழங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளிலேயே கையெழுத்திட்டு மகளிருக்கு கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை, அரசு பேருந்துகளில் தாய்மார்கள் அங்கே கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்ற மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து ஏறத்தாழ இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 10,160 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக நிதிகளை கொடுத்து ஏறத்தாழ 662 கோடி முறை பயணங்களை மகளிர்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 58 லட்சம் தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது முதலமைச்சருடைய கனவு திட்டமாக, தாய்மார்களுடைய வளர்ச்சிக்கான திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் அதை செயல்படுத்தி வருகின்றார்கள்.
சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதியை முதலமைச்சர்கள் தந்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்று உழைக்கின்ற மகளிருக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற மகத்தான தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்து 1,15,00,000 தாய்மார்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார் என்று சொன்னால் நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பு திட்டமாக இந்த மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மாசத்துக்கு 1,15,00,000 தாய்மார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை பெறுகின்றார்கள். இன்னும் சிலருக்கு விடுபட்டிருக்கிறது என்று தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது சட்டமன்றத்திலே முதலமைச்சர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்களில் அதற்கான மனுக்களை பெற்று விடுபட்டவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற உறுதியை சட்டமன்றத்திலே முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இப்படி இந்த சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டம், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு மிகு திட்டமாக காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து ஏறத்தாழ 35,000 அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய 17,5 லட்சம் மாணவ மாணவிகள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகிறார் என்று சொன்னால் இது மக்களுடைய அரசு என்பதை, மக்களுக்கான அரசு என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நலத்திட்டங்கள் மூலமாக, வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை தொடங்கி வைத்து சராசரியாக 4,83,000 பேர் மாதம் 1000 ரூபாய் அந்த ஊக்கத்தொகையை பெறக்கூடிய மகத்தான திட்டத்திற்கு இதுவரை 721 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அதே போல மாணவ செல்வங்கள் உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து இதுவரை 3,80,000 மாணவர்கள் மாதம் 1000 ரூபாய் அந்த ஊக்கத்தொகையை பெறக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக முதலமைச்சர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களை தேடி மருத்துவம் என்ற உன்னதமான திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக 2,15,00,000 பேர் பயன்பெறக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1000 முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டு ஏழை மக்களுக்கான அரசாக, நல்ல அரசாக முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்து மக்கள் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து மக்களுக்கான அந்த திட்டமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து நான் முதல்வன் என்ற ஒரு கனவு திட்டம், அது முதலமைச்சருடைய கனவு திட்டமாக அமைந்து இதுவரை 42 லட்சம் படித்த இளைஞர்கள், இளம்பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய குடியுரிமை பணிகளிலே 57 பேர் இந்த ஆண்டு தேர்ச்சி, அதில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றவர்கள் என்று சொன்னால் இது முதலமைச்சருடைய கனவு திட்டம், ஏழை மக்களுக்கான சிறப்பு திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 4 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி, நகை கடன்கள் தள்ளுபடி, இப்படி தொடர்ச்சியான 4 ஆண்டு திட்டங்களோடு சேர்த்து நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை தந்து, தமிழ்நாடு முழுக்க 3 கல்லூரி, அதில் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை தந்து மாணவருடைய உயர்கல்விக்கு வலு சேர்த்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 37 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரவக்குறிச்சியிலே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி வைத்து அங்கே மாணவ மாணவிகள் கல்வியை பயின்று வருகின்றார்கள். மாநகராட்சி பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சாலை அமைக்க நிதி, சாக்கடை அமைப்பதற்கு நிதி, உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு நிதிகள் என தொடர்ச்சியாக நிதிகளை தருகின்ற முதலமைச்சர்கள் குறிப்பாக இந்த ஆண்டு புதிய குடிநீர் திட்ட பணிகளுக்கான நிதி, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நிதி, பாதாள சாக்கடை அமைப்பதற்காக 473 கோடி ரூபாய் நிதி, புதிய காவிரி குடிநீர் திட்டத்திற்காக 113 கோடி ரூபாய் நிதிகள் என ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் ஒரு வளர்ச்சி பெற்ற மாநகராட்சியாக கரூரை உருவாக்கிட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தொடர்ந்து நிதிகளையும் திட்டங்களையும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
அதே போல நம்முடைய திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்திலே ஒரு நூலகம் கட்டுவதற்கான நிதி, கரூர் காமராஜ் மார்க்கெட்டிலே வணிக வளாகம் கட்டுவதற்கான நிதி, வெங்கமேட்டிலே மீன் அங்காடி கட்டுவதற்கான நிதி, சுங்கக்கேட்டிலே இசைப்பள்ளிக்கான கட்டிடம் கட்டுவதற்கான நிதி, இப்படி தொடர்ச்சியாக நிதிகளை தருகின்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகாமையிலேயே ஒரு அறிவியல் பூங்கா அமைப்பதற்கான நிதிகளை கொடுத்து விரைவில் அந்த பணிகளும் முடிய இருக்கின்றன. 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான நிதிகளை கொடுத்து அடிக்கல் நாட்டி அந்த பணிகள் இன்னும் 2 மாதத்தில் முடிக்கப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் புதிய பேருந்து நிலையத்தை நம்முடைய கரூர் மாநகராட்சி பகுதியில் முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டங்களாக ஒவ்வொரு பகுதிகளாக, குறிப்பாக நாம் வரக்கூடிய இந்த சர்ச்சுக்கானர் பகுதியிலிருந்து வரக்கூடிய சாலையிலிருந்து அரசு காலனி செல்லக்கூடிய சாலையை விரிவாக்கம் செய்வதற்காக 13 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த சாலைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து குடிநீர் பணிகளாக இருந்தாலும் சரி, சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி, சாக்கடை வசதிகளாக இருந்தாலும் சரி, அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். எந்த துறைகள் எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக தமிழ்நாட்டிலே நல்லாட்சியை நடத்தக்கூடிய மாண்புமிகு தளபதியுடைய பொற்காலாட்சியுடைய அவரது உழைப்பால் தமிழ்நாடு முதலிடம் என்ற உயர்ந்த நிலையை அடைவதற்கான அத்துணை திட்டங்களையும் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் கூட தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய உழைக்கும் மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். உயர்கல்வியிலே மாணவர் சேர்க்கையிலே இந்தியாவில் தமிழ்நாடு என்ற உயர்ந்த நிலையை அடைவதற்கு, முதலிடம் என்ற உயர்ந்த நிலையை அடைவதற்கான அத்துணை திட்டங்களையும் செயல்படுத்தி முதலிடத்திற்கு அழைத்து சென்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு முதலமைச்சரை பார்த்து மாணவ செல்வங்கள் பாசத்தோடு முதலமைச்சரை அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர்கள் மாணவ செல்வங்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டு அதற்கான திட்டங்களை கொடுத்து அவர்களை அடுத்த நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல என்பதை மாணவ செல்வங்கள் நன்றி உணர்வோடு என்னை பார்த்து அப்பா என்று அன்போடு அழைக்கின்றார்கள். பொதுவாக முதலமைச்சர்கள் வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது, வாகனத்திலே செல்லுகின்ற பொழுது சாலையில் நின்று வரவேற்பு தருகின்ற தாய்மார்களை பார்த்து வாகனத்தை நிறுத்திவிட்டு நன்றாக இருக்கிறீர்களா என்று முதலமைச்சர்கள் கேட்கின்ற பொழுது திரும்ப தாய்மார்கள் கேட்பது, நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா, உங்கள் உடலை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், அடுத்ததும் நீங்கள் தான் முதலமைச்சர் என்ற உறுதியை அந்த தாய்மார்கள் வழங்குகின்ற பொழுது அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய மலர்ச்சியை பார்க்கின்ற பொழுது இது மக்களுக்கான அரசு அத்துணை திட்டங்களையும் தாய்மார்களுக்காக, ஏழை மக்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக தருகின்ற நல்ல அரசு என்பதை தாய்மார்கள் நன்றியுணர்வோடு முதலமைச்சரை பார்த்து சொல்லுகின்ற அந்த நிலையை நாம் நேரிலே பார்க்கின்றோம். இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டமும் வளர்ச்சி பெற வேண்டும், ஒரு சேர வளர்ச்சி பெற வேண்டும், கரூரிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு 200 ஏக்கர் பரப்பளவிலே புதிய சிப்காட் அமைப்பதற்கான அறிவிப்பை தந்து அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக மினி ஐடி பார்க் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு விரைவில் அதற்கான கட்டிட பணிகளை முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, மாநகராட்சியுடைய வளர்ச்சிக்கு நலத்திட்டங்களை தருகின்ற நல்ல அரசாக திராவிட மாடல் அரசை நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து நிதிகளை தர மறுக்கின்றன. அக்கா, நிறைய தாய்மார் இருக்கீங்க, பக்கத்து வீட்டுல ஒரு 100 ரூபாய் பணம் கேட்கறாங்க, ஒரு 100 ரூபாய் கொடுத்துறோம், திருப்பி நம்ம கிட்ட கொண்டாந்து 29 ரூபாய் கொடுக்குறாங்க. நீ கடன் கொடுத்து எல்லாம் இந்த 29 ரூபாய் வச்சுக்க, கொடுத்தா வாங்குவோமா? கொடுத்தா 100 ரூபாயா கூட, இல்லைன்னா நீயே வச்சுக்கணும், அப்படிதான் சொல்லுவோம். நம்ம உழைப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு, உயர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கின்ற உழைப்பால் ஒன்றிய அரசிற்கு, பிஜேபி அரசிற்கு, மோடி அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வரி கட்டுறோம். 1 ரூபாய் வரி கேட்டா நமக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்க? 29 பைசா. வெறும் 29 பைசாவை தான் நமக்கு ஒன்றிய அரசாங்கம் திருப்பி கொடுக்குது 1 ரூபாய்க்கு. ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு 1 ரூபாய் கட்டினா 7 ரூபாய் வரைக்கும் திருப்பி கொடுக்குறாங்க. நம்ம பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு குறைந்த அளவு நிதிகளை கொடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட
நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து நிதிகளை கொடுத்து, வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து, மகளிருடைய முன்னேற்றம், மாணவ செல்வங்களுடைய முன்னேற்றம், இளைஞர்களுடைய முன்னேற்றம் என்ற அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலம். அதிலும் குறிப்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி முதலமைச்சர் எல்லாம் தேசிய கொடி ஏற்றக்கூடிய வாய்ப்பை பெற்று தந்தாரோ, அவர் வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவை பெற்று தந்தார். எந்த ஆளுநரும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாது என்ற அந்த நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்து முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நல்ல அரசை நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நம்முடைய வடக்கு பகுதி எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய எஃகு கோட்டை, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய எஃகு கோட்டை, நம்முடைய துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் உதயநிதியுடைய எஃகு கோட்டையாக அமைந்திருக்கின்றன. எனவே வரக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி உதயசூரியனுக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததோ அதை போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வடக்கு பகுதி அதிகமான வாக்குகளை உதயசூரியன் பெற்றது. கரூர் தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது. மாவட்டத்தில் 4 தொகுதிகளும் உதயசூரியன் வென்றது. மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். அதற்கு கரூர் மாவட்டம் 4 தொகுதிகளும் களம் கண்டு உதயசூரியன் வெற்றி பெற்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று அன்போடு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களையும் பெரியோர்களும் இளைஞர்களையும் அன்பு கலந்து கேட்டுக்கொண்டு, இந்த கூட்டம் என்பது 4 ஆண்டு சாதனைகளை எடுத்து சொல்லக்கூடிய கூட்டம். வரலாற்று சிறப்புமிக்க தந்த திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நம்முடைய பகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை இருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றியுரை வடக்கு பகுதி கழக துறை செயலாளர் கரூர் வடக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடு போட்டும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை வழக்கு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை கரூர் கணேசன் வரவேற்பை பாடியவர்களும் நம் மண்ணின் மைந்தர் என்னாலும் நம் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கழக பேச்சாளர் திருப்பூர் சல்மான் அவர்களுக்கும் மாவட்ட மாநில மாநகர நகர கழக பகுதி கழக வட்டக்கழக கிளைக்கழக BL2 BLC அனைவருக்கும் கரூர் வடக்கு பகுதி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி.
நீங்க இங்கிட்டு வந்துருங்க சார், இங்கிட்டு வந்துருங்க. Thank you.